நட்புகளே வணக்கம். ஹை டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆலு பராட்டா உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி வேணாலும் சொல்லலாம். அது வந்து நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் தயிரும் ஊறுகாயும் வச்சும் சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் இதோட சாஸ் வச்சும் கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குமே இந்த தயிர் ஊறுகாயை வச்சு பழக்கிட்டிங்கன்னா அவங்களும் இதுக்கே சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 5 உருளைக்கிழங்கு ஆஃபாக கட் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்குல தோல் எடுத்துட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி தூள் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் வந்து சாம்பார் பொடி தான் நம்ம சேர்க்குறோம் இந்த வாட்டி. சாம்பார் பொடி நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா பிடிக்கும்னா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை வந்து நல்ல உப்பு தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக வந்து அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன் கட்டி இல்லாமல்னா உங்களுக்கு சப்பாத்தி தேய்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். அதே மாதிரி சாப்பிடும்போதும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு நார்மலாக நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளதளன்னு இருக்க மாதிரி. தளதளன்னா தண்ணி ஊற்றி தளர்ன்னு இல்லைப்பா, மாவு எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாவை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டை விரல வச்சு நீங்கள் கொழுக்கட்டைக்கெலாம் ஷேப் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வரணும். அதுதான் கரெக்டான பதம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். கட்டை விரல வச்சு வச்சு பண்ணும்போது அழகாக அப்படியே ஷேப்பில் வந்துகிட்டே இருக்கும் அது. இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு செய்யும்போது கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக்சிட்டி நல்லாவே வரும். அது இலகுத்தன்மையாக இது நமக்கு வந்து பண்ண பண்ண அப்படியே வரும். இது வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க மாவு பிசைஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதேதான். சப்பாத்தி மாவு, உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு பிசையும் போதே கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ இதை வந்து ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமும் மேலே அப்படியே இழுத்து இழுத்து விடுங்க. விட்டுட்டு அது ஒரு பேக்கேஜ் மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் தேய்க்கும்போது அது வந்து ரொம்ப அப்படி விலகி போகாமல், கட்டாயி உருளைக்கிழங்கு வெளியே வராமல் சூப்பராக உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு பந்து மாதிரி அழகாக வந்துடும். ஒரு பக்கம் வழுவழுன்னு இருக்கும், ஒரு பக்கம் நம்ம கவர் பண்ண பக்கம் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் அந்த கவர் இருக்கு இல்லையா, ஜிப்லாக் கவர், அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஒவ்வொரு பக்கம் ஒரு தடவை மட்டும் தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணியே தேய்ச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் தவால போடும்போது ஃபஸ்ட்டு நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஃப்ளேவரும் வெண்ணெய் ஃப்ளேவரும் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எண்ணெய் தான் போட்டுக்கிறீங்கன்னா எண்ணெயும் போட்டுக்கலாம். பட் எண்ணெயை விட நெய்யும் வெண்ணெயும் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான்ப்பா சொல்கிறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டுட்டு நல்ல நிதானமாக ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹைலியெல்லாம் போயிடக்கூடாது. மேலே வெந்துடும், உள்ளே மாவாட்டம் இருக்கும். அந்த உருளைக்கிழங்குல போட்ட அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் பச்சையாக தெரியிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மை விட கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்திங்கன்னா, பிரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா சாஸோடு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த தயிரும் ஊறுகாயும் சேர்த்து பழக்கி விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் தாண்டிட்டோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். டேக் கேர் ஆஃப் யூ. பை டு ஆல்.